உங்களில் எத்தனை பேர் ஃபோன் யூஸ் பண்ணும்போது உங்களையே மறக்கிறீங்க? டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சே ஃபோன் யூசேஜை குறைக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபோன்லேயே ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் சொன்னால் இங்கே பல பேர் சொல்லுவாங்க, இந்த டெக்னாலஜியை யாரு தான் கண்டுபிடிச்சாங்களோ, இந்த சோஷியல் மீடியா ரொம்ப டேஞ்சர்ப்பா, என் ஃபோனை சொல்லணும், இப்படி மற்றவங்க மேலே பழி போட்டு தப்பிச்சுக்குவாங்க. கடைசி வரைக்கும் இது தன்னோட தப்பு, இது என்னோட பழக்கம், இதை நான் மாற்றணும் அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் அவங்க உணரவே மாட்டாங்க. இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷனில் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடடாக இருக்குது. ஒரே ஃபோன் தான், அதை வச்சு நம்ம நல்ல விஷயங்களை கற்றுக்கவும் முடியும், இல்லைனா இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண முடியும். என்ன பண்ணணுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டு 3 மணி நேரம் ரீல்ஸ் மட்டுமே பார்க்குறான். இன்னொரு ஸ்டூடெண்ட்டு தன் செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு லெக்சரர் 30 நிமிஷம் மட்டுமே கேட்குறான். இந்த 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஒரே ஃபோனை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறான், இன்னொரு ஸ்டூடெண்ட்டு ஒரு ரிசல்ட் ப்ரொவைடிங் ஆக்டிவிட்டீஸாக அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறான். இங்கே ஃபோன் பிரச்சனை இல்லை, எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் பிரச்சனை. ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்யூச்சரை பில்ட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு ரிசல்ட் ப்ரொவைடிங் ஆக்டிவிட்டீஸை கண்டுபிடிச்சி அதை கன்சிஸ்டண்ட்டாகவும் டிசிப்ளினாகவும் செய்யணும். அது மட்டும் இல்லை, யாருமே பார்க்காத நேரத்தில் கூட அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். யாரும் உங்களை கண்டுக்கலைனாலும், யாருமே உங்களை நோட்டீஸ் பண்ணலினாலும் நீங்கள் அந்த விஷயத்தை செய்கிறத விடவே கூடாது. நிறையா பேர் காலையில் ஏந்திரிச்ச உடனே தன்னோட சோஷியல் மீடியா பேஜை தான் செக் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க அடிக்ட் ஆகிட்டாங்க. அதை மாற்றவே முடியாதா? கண்டிப்பாக முடியும். பை ப்ராக்டிஸில் தான் அது கொண்டு வரணும். அதுக்காக நாங்கள் ஃபோனே பார்க்காம இருக்க முடியுமா அப்படின்ட்டு நிறைய பேரும் கேட்குறாங்க. சிம்பிள் தான், நம்ம எல்லாம் யூஸ் பண்ணலாம், ஆனால் வித் டைம் லிமிட்டோடு நம்ம யூஸ் பண்ணணும். இங்கே தான் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வரணும். ஸ்க்ரீன் டைமிங்க்கு இவ்வளோ தான் நேரம் அப்படிங்கிற ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணணும். உங்கள் ஃப்யூச்சரை கெடுக்கிறது ஃபோன் இல்லை, டைம் லிமிட்டே இல்லாமல் கண்டினியூஸாக ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்கள, அந்த பழக்கம்தான் உங்கள் ஃப்யூச்சருக்கு ஒரு பெரிய எதிரி. ஃபோன் யூஸ் பண்ணுற டைமை கண்ட்ரோல் பண்ணுங்கள், இல்லைன்னா அதுவே உங்கள் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த கண்ட்ரோல் எப்படி வரும்? பை டிசிப்ளின். டிசிப்ளின்னா ஃபோனையே யூஸ் பண்ணாமல் இருக்கிறது கிடையாது. எப்போ ஃபோன் பார்க்குறத நிப்பாட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவில் தான் இருக்குது. ஃபோக்கஸ் ஃபேக்ட்ரி அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.